விவசாயம் உயிர்நாடி, விவசாயம் உயிர்நாடி, நம்பிக்கை துரோகம் செய்யாதே. அனுர அரசின் விவசாயம் இப்படியா? விவசாயம் உயிர்நாடி, ஏழை மக்களின் வாழ்க்கையை கை வையாதே. ஏழை மக்களின் வாழ்க்கையில் கை வையாதே. இந்த இந்த விவசாயம் உயிர்நாடி, வாழ்வதற்கு வழிகாட்டு, வாழ்க்கையை தடுக்காதே. உயிரவடு, வாழ்க்கையை தடுக்காதே. விவசாயம் உயிர்நாடி, வாழ்வதற்கு வழிகாட்டு, விவசாயம் உயிர்நாடி, விவசாயம் மக்களின் மூச்சு, வாழ்வதற்கு வழிகாட்டு, ஏழை மக்களின் கண்ணீரை துடை, ஏழை மக்களின் கண்ணீரை துடை. பல வருடங்களாக அழிகிறோம், பல வருடங்களாக அழிகிறோம். அதிகாரிகள் கண்துறவுங்கள், அதிகாரிகளை கண்துறவுங்கள். ஏழை மக்களின் வாழ்வுக்கு உயிரிடுங்கள், ஏழை மக்களின் வாழ்வுக்கு உயிரிடுங்கள். விவசாயம் இந்த ஊரின் சொத்து, விவசாயமே உயிர் மூச்சு. இதை நம்பியே வாழ்கின்றோம். எங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்டு, அதிகாரிகளே கண்துறவுங்க. அனுர அரசே கண்துற. இப்படியும் நடக்கிறதா? இப்படியும் நடக்கிறதா? தடுப்பணை திறப்பது என்ன பிரச்சனை? தடுப்பணை திறப்பது என்ன பிரச்சனை? உடனடியாக திறக்க வேண்டும், உடனடியாக திறக்க வேண்டும். இந்த வருடத்தில் இந்த பிரச்சனை தீர வேண்டும். தடுப்பணை திறக்க வேண்டும். உங்களுக்கு என்ன பிரச்சனை? தடுப்பணை திறப்பதால் அழிவது கண்டிருக்கவில்லையா? 40,000 ஏக்கர் அழிவதை ஒரு தரம் பார்க்கவில்லையா? வேண்டும். நம்புகிறோம், உங்களை நாங்கள் நம்புகிறோம், உங்களை நம்புகிறோம். ஈழகலையை நாங்கள் நம்புகிறோம், நம்புகிறோம், நம்புகிறோம். அழிக்காதே விவசாயத்தை அழிக்காதே. ஆட்சி மாறினாலும் அரிசி விலை கிடப்போகுதா? இப்படி இருந்தா அரிசி விலை ஏறியே ஆகும். 40 ஏக்கர் ஓலமிட்டது உண்டு. இதுக்கு முன் அரசியலும் இப்படி நாங்கள் ஓலமிட்டது உண்டு. ஆனா இந்த அரசியல் நம்பிக்கை எங்களுக்கு உண்டு. நம்பிக்கை உண்டு. அழிக்காதே, விவசாயத்தை அழிக்காதே. விவசாயம் உயிர்நாடி, விவசாயம் இல்லாதிருந்தால் எவர்தான் வாழ முடியும்? அழிக்காதே, அழிக்காதே. அழுகிய நிலையில் இருக்குது. என்ன நடந்தது? வெள்ளம் மூலியால் அழுகினது. எல்லாம் அழுகி அப்படியே சிதம்பி போச்சு. இது நெல்லாக வெட்ட மாட்டோம். வெகு விரைவில் பிறந்தால் தான் இதை மீட்கலாம். வெளியோர வெங்கிறான் வயல்வெளியில் கிட்டத்தட்ட 40,000 ஏக்கர் இருக்கிறது. இந்த உண்மையில் இந்த வயல்வெளி இந்த பிரதேசத்தில் இருக்கிற 4,000 மக்களினுடைய வாழ்வியலில் கணிசமான பங்களிப்பு செய்து கொண்டிருக்கிறது. இந்த வயலை நம்பித்தான் இந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு தொண்டவனாறு பாலத்தை நாங்கள் துறக்காது விட்ட காரணத்தினால, இந்த தண்ணி பாயாத காரணத்தினால அத்தனையும் அழுகி நிலை அழிவிட்ட நிலை காணப்படுகிறது. இந்த பாலம் நிச்சயமாக துறக்கப்பட வேண்டும். என்னவென்று சொன்னால், நான் நினைக்கிறேன் எங்களுடைய பிரேயத்தை கூடாது தான் இந்த தண்ணி பாய்ஞ்சு கடநீரையை சந்திக்கிறது. நான் நினைக்கிறேன் இந்த தண்ணி எங்களுடைய மழை பெய்து எங்களால் அழிவில்லை, வரது தண்ணி தான் காரணமாக இருக்குது. ஆகவே நாங்கள் இந்த தண்ணியை பாய்கிறதுக்கு நீங்கள் செய்ய வேண்டும். இந்த வாய்க்கால் சம்பந்தம் நான் கேட்டபோது எனக்கு இந்த பழைய நான் நினைக்கிறேன் 90-92 வயதுக்காரருடைய கதையை வரலாறு
வரலாறாக சொல்லுகிறார்கள். நான் 150 வருடங்களுக்கு முன்னர் இந்த வாய்க்காலை அமைச்சு இந்த தென்மராட்சி கிழக்கு பிரதேசத்தில் உள்ள வள்ளத்தை அப்படியே போக்காட்டி இதனூடாக தொண்டவனாறு கடலில் கலக்கக்கூடிய ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. நாங்கள் இந்த தொண்டவனாறு தண்ணீரில் கலக்க விடக்கூடாது என்று நீங்கள் செய்தால் நாங்கள் எங்களுடைய பிரதேசத்துக்குள்ளே தண்ணீர் வரா தடுக்கிறது தான் எங்களுக்கு ஒரு வழியை தவிர வேறு வழி எங்களுக்கு கிடையாது. நாங்கள் இந்த தண்ணியை போகிறது தான் அனுமதி செய்தார்களே மூதாதையர்கள். இந்த தண்ணியை இங்கே தேக்கி குளமாக வச்சிருக்கிற ஒருபோதும் அவர்கள் செய்ய இல்லை. அவர் நல்ல நோக்கத்தோடு எங்களுடைய பிரதேசத்துக்குள்ளால கடந்து தொண்டனாய் கலோட கலக்கிறது அது அவர் செய்கிறார்கள் என்ற நம்பிக்கையோடு செய்யப்பட்டது. இவ்வாறு நீங்கள் நம்பிக்கை துரோகம் செய்வீர்கள். அதாவது எங்களுடைய பிரதேசத்துக்குள்ளார நீரை பாய்ந்து வருகிற நீரை எங்களுடைய மண்ணில் தேங்கக்கூடிய நீங்கள் செய்வீர்களாக இருந்தால் நிச்சயமாக எங்களுடைய வாழ்வாரம் பாதிக்கப்படுகிறது. அது எங்களுக்குள்ள ஒரே ஒரு தெரிவு, நீங்கள் இதை சம்மதிக்காது விட்டால் எங்களுடைய பிரதேசத்தில் இருக்கிற நீரை நாங்கள் வரா தடுக்கிறத தவிர வேறு எங்களுக்கு வழி இல்லை. நிச்சயம் அடுத்த ஆட்ட நாங்கள் தடுப்பணையை அமைச்சு எங்களுடைய பிரதேசத்துக்குள்ள நீரை நாங்கள் வராதோடு பாதுகாப்பது எங்களுக்கு வேறு எந்த வழியும் இல்லை. அவை நாங்கள் நீரை பாய்வதற்குத்தான் எங்களுடைய முதல் அனுமதித்தார்களே தவிர எங்களுடைய பிரதேசத்தில் குளமாக நீர் தேங்குவதற்கு அவர்கள் ஒருபோதுமே அனுமதிக்கல. அவர்கள் அப்படி செய்யவும் இல்லை. அவர் தயவு செய்து இதை கருத்தில் கொண்டு இந்த வாழ்வாதாரத்தை இவர் செய்ய வேண்டும். கிட்டத்தட்ட 4000 மக்கள் இந்த பிரதேசத்தில் வாழ்கிறார்கள். இவர்களுடைய சீவனாயம் இந்த விவசாயம் இருக்கிறது. ஆகவே இதை நீங்கள் பாதுகாத்து செய்ய வேண்டியது அரசினுடைய பொறுப்பு, அதிகாரியுடைய பொறுப்பு. நிச்சயமாக நீங்கள் செய்வீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். இந்த அரசாங்கம் விவசாயத்தை முன்னிலைப்படுத்தி வருகின்றது, விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது. ஆகிய விவசாயிகளுடைய வாழ்க்கையில் ஒளியேற்றுவார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு. அந்த வகையில் இந்த பிரச்சனை காலகாலம் வரக்கூடாது. 365 வருட நாட்களும் நாங்கள் இந்த மண்ணோட மண்ணாக பாடுபட்டு கொண்டிருக்கிறோம். ஒரு அற்ப காலப்பகுதியில் ஒரு சிறு வேலை திட்டத்தின் காரணமாக எங்களுடைய வாழ்வாரம் அளிக்கப்பட்டால் நாங்கள் 365 நாட்களும் இந்த மண்ணோடு மண்ணாக நாங்கள் விரைந்து உழைத்த உழைப்பு அவ்வளவு நாசமாக்கப்படுகிறது. ஆகவே இந்த ஏழைகளுடைய கண்ணீரை, இந்த விவசாயிகளுடைய வறுமையை நீங்கள் துடைக்க வேண்டும். இதுவே எங்களுடைய உயரிய நோக்காக இருக்கணும். எங்களுடைய விவசாயிகளுடைய வாழ்க்கையை நீங்கள் உயர்த்தினால்தான் இந்த நாடு ஒரு பொன்னான நாடாக, ஒரு வளம் மிகுந்த நாடாக, தென்கிழக்கு ஆசிய நாடு ஒளிவீசி நாடாக வர முடியும். எங்களை போன்ற விவசாயிகள் பல மூலைகள் இருந்து இப்படி வருந்தி கொண்டுகிறார்கள். எங்களுடைய விவசாயிகளுடைய மட்டுமில்லை, பல இந்த நாட்டில் இருக்கிற அனைத்து விவசாயிகளுடைய கண்ணீரை துடைக்க வேண்டும். துடைத்தால்தான் நிச்சயமாக எங்களுடைய நாடு ஒளிவீந்த நாடாகவும் உயரிய நாடாகவும் வர முடியும். நாங்கள் உயர்ந்து வளர வேண்டும் இருந்தால் நிச்சயமாக விவசாயத்துக்கு முன்னெடுக்க வேண்டும். விவசாயத்தை முன்னெடுத்தபடியால்தான் பல வளர்ந்த நாடுகள் என்று சவால் விட்டுக் கொண்டிருக்கிறார். ஆகிய எம்முடைய நாடும் விவசாயத்தில் உயராக இருக்க வேண்டும். இதை நீங்கள் செய்வீர்கள், அதுதான் நாட்டின் தேவையாக இருக்கிறது. ஆகிய செய்வீர்கள் நம்பிக்கையோட நிச்சயம் இந்த பிரச்சனை இந்த வருடத்தில் தீர்வு காணப்படும். இந்த அரசாங்கத்தில் தீர்வு காணப்படாது விட்டால் இந்த பிரச்சனைகள் தீர்வு காணப்பட முடியாது என்ற நிலைக்கு நாங்கள் தள்ளப்படும். ஆகவே நாங்கள் மாற்று திட்டத்தை யோசிக்காமல் இந்த பிரச்சனைக்கு உடனடியாக தீர்வு தருகின்ற நம்பிக்கையோடு இன்றைய நாங்கள் இதை நாங்கள் நிறைவு செய்கிறோம். நிச்சயமாக நாங்கள் உயர்ந்த அதிகாரியுடைய நேரில் சந்தித்து இவற்றை தொடர்ந்து நாங்கள் முன்னெடுப்போம். அவை தயவு செய்து நீங்கள் வாழ்க்கையை முன்னேற்றுவதற்கு இந்த பயணத்தை நீங்கள் தொடர வேண்டும். நம்பிக்கையோடு நாங்கள் இதை உங்களை நம்பி நாங்கள் இந்த போராட்டத்தை நிறைவு செய்து கொள்கிறோம். நன்றி, வணக்கம். எங்கள் நிலப்பரப்பு வெளியுறவுங்கிறான், ஆனவந்தவங்கிறான் என்று பல பேரோடு இருக்கின்றது. இந்த வழிக்கு திம்பிரிவில் கொடியாம தண்ணி எல்லாம் வந்து இதுக்குள்ளே பாயறதுக்கு தான் ஒரு ஒழுங்கு செய்து பழைய காலத்தில் எந்த வயதை பொறுத்த மட்டும் 75 வயது இப்படி ஒரு காலமும் தண்ணி தேங்கி நிற்பதில்லை. இந்த இதற்குள்ளால் வந்து அப்படியே பாஞ்சு தொண்டவனாதில் பாயது வழக்கம். ஆனால் கடந்த 18-19 ஆண்டு இப்படி தேங்கப்பட்டு இருந்து நாங்கள் அரசாங்க அதிபர் ஆளுநருக்கு அறிவித்து அவருக்கு எங்களை கூப்பிட்டு அதை பற்றி விளக்கம் கேட்டு ஆளுநர் ஆக்களை அனுப்பி இங்கே விட்டு பார்த்து உடனடியாக தொண்டவனாக திறந்து விட்டு தண்ணி பாய்ஞ்சது வெளியேறினது. கவம் அந்த வருஷம் நல்லா இருந்தது. அதுக்கு பிறகு 2 வருஷம் நல்லா இருந்தது. இந்த வருஷம் திடீர் மழை பெய்த காரணத்தினால இப்படி வெள்ளம் வந்திருக்கின்றது. தொண்டவனாக திறந்ததா என்று கேட்டால் ஓமண்டு சொல்லுவோம். அன்று ஒரு நாள் சொல்லி திறந்து அன்று மச்சும் பாய்ஞ்சது. இங்கே பாருங்க, நிலத்தை தண்ணி வடைஞ்சிருக்கு. இப்போ வாய்க்காலில் பார்த்தீங்களானே களத்துக்கு மேலே தண்ணிக்கு இந்த தண்ணியை பாய்வதற்கு முக்கிய இடம் தொண்டமனார் பாலம் வேண்டது தான் நாங்கள் கருத்தில் கொள்கிறோம். அது என்னென்று தெரியல. கடல் மட்டம் உயரமாக நிற்குதான், எங்கட மட்டம் பதிவாக நிற்குதான். தொண்டமனார் திறந்தால் கடல் தண்ணி உள்ளுக்கு வரும்னு சொல்கிறாரு. உண்மையாக போய் கொண்டு எங்களுக்கு தெரியாது, அதிகாரிமாருக்கு தான் தெரியும். ஆனால் இவ்வளவு மக்களும் விவசாயத்தை தான் 365 நாளும் இதே தான். அடுத்த வருஷம் தான் இந்த பிச்சை எடுக்க வேண்டியதான். அரசாங்கத்தை தான் நாங்கள் நிவாரணம் கேட்கணும். எங்களோட காலில் நிற்க உழுதுண்டு வாழ்றார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர்
அரசு அதிகாரிகள் பதில் என்ன நீங்கள் முறையிட்டு இருப்பீங்க அவர் வழங்கிய பதில் என்ன இப்போ ஏபிசி அரசு அதிகாரிகள் என்ன பதில் சொல்லிச்சு தண்ணி நிற்கன்னு சொல்லி தண்ணி நிற்கன்னு சொல்லாத தொண்டனாறு திறக்கா சொல்லி கேட்க அது கடல் மட்டம் உயிரை நிற்கன்னு சொல்லணும். எங்களுக்கு அதை பற்றி தெரியாது. சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் அதை ஆராய்ஞ்சு எங்களுக்கு அதை திறந்து தேவையான அப்போ இப்போ ஒரு நாள் கேட்ட மட்டும் திறந்து விட்டான்னு சொல்லிச்சு. நம்ம அன்று உண்மையில் பாய்ஞ்சது தான் உண்மை. ஆனால் பிறகு பாயவில்லை. அதை சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் கதைத்து அதை திறந்து எங்களை மிச்ச நெல்லியாவது வெட்டி எடுக்கக்கூடிய அளவுக்கு உதவி செய்ய ஒன்று சம்மந்தப்பட்ட அதிகாரிகளை கேட்டுக்கொள்கிறோம். இப்படி வெளியூரன் வெங்கிறான் இப்போ கனகாலமாக முந்தியும் இருந்து அப்புறம் நாங்கள் இந்த பெரிய இடங்களில் போய் கதைச்சி இப்போ 2-3 வருஷமாக இங்கே இந்த தண்ணி இல்லாமல் நாங்கள் வயல்களை நெல்களை வெட்டி எடுத்து நாங்கள் இப்போ இந்த வருஷம் வெள்ளம் மூடி வேறு இடங்களால் வெள்ளம் மூடி எங்களோட விவசாயம் ஃபுல்லாக பாதிக்கப்பட்டு நாங்கள் அழிவடைந்து எங்களுக்கு சாப்பாட்டுக்கு வழியோடு இல்லாமல் நிலைமையில் இந்த நிலைமை இருக்கிறது. எங்கள் தெண்டமனாறு முதல் தரம் கதைச்ச போது நாங்கள் திறந்த போது தேவையான தண்ணி பாயப்பட்டது. இப்போ தற்காலிகம் தெண்டமனாரை பூட்டி வச்சு கொண்டு அவை என்னென்னு சொன்னால் தெண்டமனாறு கடை தண்ணி வருதுன்னு சொல்லி கொண்டிருக்கிறோம் பெரிய ஆக்கள். அதால் இங்கே தண்ணி வெளியேறதில்லை. வெளியேறாதால் எங்களோட விவசாயம் புற்றாக பாதிக்கப்பட்டு. இதை உடனடியாக இந்த தெண்டமனாரை திறந்து எங்களோட தண்ணியை வெளியேறதுக்கான உதவி ஆவண செய்யுமாறு எங்கள் பெரிய ஆக்களை நான் கேட்டுக்கொள்வேன். எப்படியா போனாலும் இந்த 40,000 ஏக்கர் நிலைமை என்ன? இப்படி 40,000 ஏக்கர் நிலைமை இவ்வளோ மக்களும் போய் பிச்சை நடக்கணும், ஜனாதிபதிக்கு முன்னாலாம் நிற்கணும். உங்களுக்கு நிவாரணம் தர சொல்லி வேறு ஒன்றுமே செய்ய முடியாது. இவ்வளோ மக்களுக்கும் வேறு வருமானம் இல்லை. இதை நம்பித்தான் நாங்கள் காலகாலமாக நாங்கள் வாழ்ந்துட்டுருக்குறோம். அது எல்லாத்தையும் அழிகிற மாதிரி தெண்டமனாட்டை பூட்டி வச்சுட்டு தான் பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. இது வந்து அரசு அதிகாரிகள் முதல்ல நாங்கள் கதைச்ச போது அந்த வரியும் எல்லாம் திறந்து அடிக்கடி பார்த்து எல்லாம் திறந்தவர்கள். போன வருஷம் நான் வயலுக்கு நிற்க எனக்கு கால் பண்ணி கூப்பிட்டு வயல் பார்க்க போகிறோன்ட்டு பார்த்தேன். இந்த வரையும் இந்த நடவடிக்கையும் செய்யலை. எங்களுக்கு இதுக்கு பிறகு அறிவிச்சக்கூடிய அதை ஆச்சவனப்படுத்தினம் இல்லை. செயல்பாடு இல்லாமல் இருக்குது. அப்போ என்ன செய்கிறேன்ட்டு யாங்கிற எங்களை தண்ணி பாயவே இல்லை. தொண்டமனாரா தடப்பணத்திற்கு மட்டும் இதையா வளர்ந்தான் விவசாயிகள். என்னதுக்கு ஆடி பூட்டி கிடக்கிறதும் பட்டி அடைக்கல. அது தொண்டமனார தடுப்பண என்ன காரணத்துக்காக பூட்டி வச்சுக்கிறார்கள். இங்க பாயலையா அப்படியே நிக்குது. இங்க நெல்லு போட்டுக்கிறாக்கா, இங்க பாருங்க நெல்லு போட்டுக்கிறாங்க அப்படியே நிக்குது. எங்க பாய் தண்ணி திரும்பி வயலுக்கு தானே வருது. காப்பாற்ற முடியும். பாலத்துக்கு மேலால தண்ணி ஒரு காலம் பாயறதில்லை. இது 2021-22 இப்படி பாஞ்சு நாங்கள் ஆளுநராக்களுக்கு சொல்லி அவர்கள் பார்த்து பார்வையிட்டு அந்த வருஷம் திறந்து விட்டவை தொண்டமனாறு. அதால் தண்ணியை வடைஞ்சது. இப்போ 22-23 எங்களுக்கு வெள்ளம் குறைந்த காரணத்தினால எங்களுக்கு வெள்ள பிரச்சனை வரையில்லை. இந்த வருஷம் தொடர்ந்து மழை வந்தபடியால் எங்களை வயல்வெளி எல்லாம் மூடப்பட்டிருக்கு. பாருங்க நிற்கிற தண்ணிக்கு என்ன மாதிரி உண்டு. என்ன திறப்பு தண்ணி திறக்கிற இடத்துக்கு போக முடியாது, பாதை எங்களுக்கு இல்லை. அப்போ இப்படியே மூடிக்குது. இப்படி இருந்தால் எங்களை வயல் மூலம் முழுக்க அழிஞ்சு போயிடும். இப்போ தண்ணி பாயதான் இல்லையோ? பாய இல்லை. பாருங்க நீங்கள் இல்லையே போட்டு பாருங்க, போட்டு பாருங்க பாய தண்டு. நாங்கள் இதுக்குள்ளே இவ்வளோ ஒரு தரம் பாறை இல்லை. முதல்ல இன்றைக்கு மட்டும்தான் இதை பார்க்குறதுக்கு எல்லாரும் சேர்ந்து நாங்கள் நீங்களும் வந்தது எங்களுக்கு உதவியாக போச்சு. இப்போ என்ன சொல்ல விரும்புகிறீங்க சம்மந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு? சம்மந்தப்பட்ட இந்த தண்ணியை பாயறக்கு வழி ஒன்று செய்து தரணும். அது தொண்டமனாறு தான் புளியாண்டு சொல்கிறார்கள். அதை சம்மந்தப்பட்ட அதிகாரிகளை கதைச்சி உடனடியாக தண்ணியை திறந்து அதை பாய விட்டால் தான் இது எங்கள்கிட்ட வயல் நிலம் முழுக்க வெட்டி எடுக்கலாம். பார்த்தீங்களானே எல்லாம் பாசியாக இருக்குது. கொஞ்சம் தப்பி இருக்குது. அதுவும் இல்லாமல் போயிடும். இன்னும் வானிலை அரைக்க மழை பெய்ந்தும் பெருமென்று சொன்னால் வந்தால் முழுவதும் இல்லாமல் போயிடும். சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இதை கருத்தில் கொண்டு இந்த மக்கள் வாழ கொண்டு இனத்தை கருத்தில் கொண்டு இதை 40,000 ஏக்கரும் ஒன்றும் இல்லை மக்களோட வாழ்வாதாரம் ஒன்றும் இல்லை. இதைத்தான் நம்பி இருக்கிறோம் நாங்கள்.